ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம நீ சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே 3 கந்த சஷ்டி விரதம் தாங்க. நேற்று டே 2 வந்து வீடியோ போடல. ஏன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து வெளியே போகிற வேலை இருந்ததுங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயில் தாங்க போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே மணி 4 மணி ஆயிடுச்சு. அதோட வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. கந்த சஷ்டி முடிட்டு அப்புறமா போடுறேன். நான் வந்து எல்லாருக்காகவும் வேண்டினேங்க. நேற்று போயிட்டு வரதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவே சரியாக போச்சு. மழை வேறு. எங்கள் ஊரில் மழை பெஞ்சா கண்டிப்பாக கரண்ட்டு கட் ஆகிடும். அதனால் சரி நேற்று போட்டுடலான்னு நினச்சேன். எப்படியா இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லேட்டு தாங்க. காலைல தான் கொஞ்சம் வேலையாக இருந்தது, வெளியே போயிட்டு வந்திருந்தேன். அதனால தாங்க இவ்வளோ லேட்டாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த டே ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி டே ஃபஸ்ட்டோட வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அவங்க பேரை கமெண்டில் போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நீங்கள் எந்த இதுக்கு குழந்தைக்காக போட்டவங்களுக்காக குழந்தைக்காக, அதுக்கப்புறம் திருமணம் நடக்க, அப்புறம் நோய்க்காகலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட பேரும் நான் பேப்பரில் எழுதி வச்சு நான் வந்து பேர் சொல்லியே வந்து நான் சாமிக்கிட்ட கும்பிட்டேங்க. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமானது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு கூட ஒருத்தவங்க கூட வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்கங்க. ஆறுதல் பார்த்தீங்கன்னா, நீ கஷ்டப்படாத, நான் இருக்கேன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளோ கஷ்டத்தை வந்து நான் கடந்து வந்திருக்கேங்க. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, எனக்கு குழந்தை இல்லாத டைமில், எனக்கு குழந்த பிறந்த டைமில், இப்போ வரைக்குமே எனக்கு கஷ்டந்தாங்க எனக்கு வாழ்க்கையில். ஆனால் அந்த கஷ்டத்தில் கூட சரிங்க, யாருமே வந்து நீ கஷ்டப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு யாருமே சொன்னதும் கிடையாது. நான் இது வரைக்கும் நான் வந்து ஐயோ நம்ம கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பேர் உங்களோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்கிறப்ப சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷம் தாங்க பட்டேன். இதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து ஒரு படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நான் வந்து முருகரை கும்பிடணும்னு நினச்சிருக்கேங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்காகவுமே நான் ப்ரேயர் பண்ணுறேங்க. நான் வந்து குழந்தைக்காக மட்டும்தான் போடுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, உங்களோட பேரை கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து கண்டிப்பாக எல்லாரோட பேரும் நான் நோட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து சாமி கும்பிடுவேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து குழந்தை இல்லாமல் அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் குழந்தைக்காக எடுத்த ஸ்டெப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். ஈஸியாக முடிச்சிடுறேங்க. நான் வந்து குழந்தைக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன் அது நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் தாங்க நான் சொல்கிறேன். நான் வந்து என் குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த புட்லூர் கோயில் சொல்லுவாங்கல்லங்க, அந்த புட்லூர் கோயில் வந்து 5 அமாவாசை போனேங்க. அதுக்கப்புறம் வந்து மேல்மலையனூர், அது வந்து ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு 3 அமாவாசை போனேன். அதுக்கப்புறம் நாட்டு மருந்துன்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் போயிட்டு அந்த காலையிலே சாப்பிட்ற மருந்து நான் 3 வாட்டி சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் கலர்ச்சிக்காய் அது 48 நாள் சாப்பிட்டேன். அப்புறம் ஆயுர்வேத மருந்து. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய சிவன் கோயில், அந்த கோயில் போயிருந்தேன். நிறையாங்க அப்புறம் வந்து இந்த விநாயகர் கோயில் கீழே மரத்தடியில் வந்து அரச மரமும் வேப்ப மரமும் சுற்றணும்னு சொன்னாங்க, அது போனேன். அப்புறம் இன்னொரு பாட்டிக்கிட்ட போய்ட்டு மருந்து சாப்பிட்டேன். அதெல்லாம் தாண்டி அந்த நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எனக்கு கடக்கிறதுக்கே. ஐயோ எதுக்கு நம்ம வாழணுன்ற ஒரு விரக்தியே எனக்கு கொண்டு வந்துச்சு. அதை தாண்டி இன்றைக்கி வந்து முருகர் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்காக வேண்டிக்கோங்க. அந்த டைமில் வந்து எனக்காக வேண்டிக்கோங்கன்னு யாரும் சொல்லலைங்க. நீ கஷ்டப்படாத, உனக்கு குழந்த பிறக்குன்னு கூட எனக்கு யாருமே சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லவே இல்லைங்க. என்னை மனசை கஷ்டப்படுத்துனவங்க தாங்க அந்த டைமில் எனக்கு அதிகமாக இருந்தாங்களே. அதனால் நான் ஏன் இது சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே கடவுள் வந்து குழந்த பாக்கியம்னு ஒன்று கிடைக்குங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு குழந்த பிறக்குன்னு நான் நினச்சே பார்க்கலங்க. இப்படியே அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் டாக்டர்கிட்டே போனேன். நான் டாக்டர்கிட்ட போன கதையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என் குழந்தைன்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட போகிறப்ப காலை 7 மணிக்கு போனேங்க. ஆனால் அந்த டாக்டர் என்னை எப்போ எனக்கு வந்து அந்த ஒரு வரிசையாக கூப்பிடுவாங்களாங்க, அடுத்தடுத்து வாங்கன்னு. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பிரசித்தி பட்ட டாக்டரு. அவங்க காலைல 7 மணிக்கு நான் போனேன். புதுசாக போய் பார்க்குறோம், கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு சொல்லி சீக்கிரமாக போனதுனால பார்த்தீங்கன்னா, அவங்க என்னை கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிட்டாங்கங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் நின்னவொடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்ததே கண்ணீர் தாங்க.
இங்கே பாருங்கள் உங்கள் பேர் எல்லாமே நான் எழுதியிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க பேர். அதுக்கப்புறம் திருமணம் வந்து திருமணத்துக்காக பார்த்தீங்கன்னா ராம் பிரகாஷ் அவங்க வித்யா போட சொன்னாங்க. நான் மறந்துட்டேன். பவானி வந்து எங்கள் மாமா பொண்ணு தாங்க. இடம் வந்து அமையணும். நிம்மதியான வாழ்வுக்கு வந்து நிஷான்னு ஒரு பொண்ணு ரொம்ப அந்த பொண்ணு இடம் அமையணும்னு சொல்லி ரொம்ப போராடுதுங்க. அதுக்கப்புறம் அனிதா. அப்புறம் நோய் தீர ஜெயந்தி அக்கா. ஜெயந்தி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் இருக்குங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி டெய்லியுமே அழுவாங்க. அந்த அக்காக்கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன், அக்கா என்னால் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. உங்ககிட்ட வந்து என்னால் பார்த்துக்க முடியாதுக்கா. ஏன்னா நான் ரொம்ப தூரம் இருக்கேன். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த அக்காக்காக மட்டுமே 5 வாரம் வெத்தலை தீபம் நான் போட்டேங்க. சரியாகணுன்னு. இப்போ ஓரளவுக்கு சரியாகி வந்துட்டாங்க. அதனால் 5 மணிக்கு தாங்க அந்த டாக்டர் கதையை சொல்கிறேன். 5 மணிக்கு தாங்க நான் டாக்டரையே பார்த்தேன். அந்த டாக்டர்கிட்ட பார்த்து கூட எனக்கு ஃபெயிலியர் தாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் தாங்க ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம். அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு 8 மாதம் பார்த்து ஒரு 1,50,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம், இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க போகிறதுன்னு சொல்லி விட்டுட்டதுக்கப்புறம் தாங்க என் பையனே அதுக்கப்புறம் 2, 3 மாதம் கழிச்சு எனக்கு வந்து குழந்தையே நின்றுது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் எங்கள் வீட்டாண்ட இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. அங்கே எடுத்த ஒரு சின்ன ஒரு வீடியோ தாங்க. நல்லபடியாக வேண்டிக்கோங்க. எந்த ஒரு இதுவும் கஷ்டப்படாதீங்க. கஷ்டப்படுத்துகிற கடவுள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவாருங்க. அதுக்கு வந்து நானே உதாரணம். இப்பயும் சொல்கிறேன், உங்களோட பேர் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் வேண்டிக்கிறேன். தேங்க் யூ.